அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தியும் நம்மளுக்கு வருது. அதனால பணத்தடைகள் நீங்குவதற்கு இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த தண்ணீரை நம்ம எப்படி தயாரிக்கணும், இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி வருகிறது. இத ருண விமோச்சன சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய்க்கிழமை கடனை தீர்ப்பதற்குண்டான நாள் அப்படின்னு. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்யவும் அற்புதமான நாள். இந்த நாள்லயே நம்மளுக்கு சங்கடகர சதுர்த்தி வருகிறது. நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியவர் விநாயக பெருமான். இதே நாள்ல நம்மளுக்கு திருவாதிரை நட்சத்திரமும் வருது. பெருமாளை வழிபாடு செய்ய அற்புதமான நாள். இப்படி அனைத்து விசேஷங்களும் ஒரே நாள்ல நம்மளுக்கு வந்திருக்குது. இப்படிப்பட்ட விசேஷமான நாட்கள்ல நாம சிறப்பான பணத்தடைகள் நீங்குவதற்குண்டான ஒரு எளிய பரிகாரத்தை தான் செய்ய போறோம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். இதை நீங்க உத்து கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். நாம சின்னதா ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சிருப்போம். ஒருத்தர் ஒரு ஒரு நகை வாங்க போறோம். இப்போ ஒரு ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஒரு 1/4 பவுண்ட்ல தோடு வாங்கலாம், இல்லை ஒரு மூக்குத்தி வாங்கலாம், இல்லை ஒரு கொலுசு வாங்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அது போக முடியாமையே தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சுபகாரியங்களை பேச ஆரம்பிப்பாங்க. அது முட்டுக்கட்டையாவே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தடைகள் வந்துகிட்டே இருக்கும். பண வரவு அப்படிங்கிறது அதிகப்படியா இருக்காது. அவங்களே யோசிப்பாங்க, நாம நிறைய தானே சம்பாதிக்கிறோம், ஏன் நம்ம கையில காசு இல்லை அப்படின்னு யோசிப்பாங்க. வீண் விரய செலவுகள் அதிகரிச்சிட்டு இருக்கும், மருத்துவ செலவுகள் அதிகமாகிட்டு இருக்கும், திடீர்னு நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தான் காரணம். நம்ம வீட்டில் என்னதான் நாம தினமும் நாம சாமி கும்பிடுறோம், சாம்பிராணி போடுறேன், வீட்டை சுத்தமாதாமா வச்சிருக்கேன் அப்படின்னா கூட இந்த கண் திருஷ்டிகள் நம் மீது படும். அதே மாதிரி ஒருத்தருடைய பார்வை நம் மீது அவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணும், எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறை ஆற்றல்களையும் நம்மளுக்கு உருவாக்கிவிடும். அப்படி இருக்கும் பொழுது நாம இந்த மாதிரி ஒரு சில பரிகாரங்களை செய்யும் பொழுது நம்ம கிட்டையா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகள், பணத்தோஷங்கள், காரிய தடைகள், எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே நீங்கிவிடும். நீங்க இதை தொழில் செய்யக்கூடிய இடத்துல செஞ்சு நீங்க அங்க உங்க தொழில் ஸ்தாபனங்கள் முழுவதும் தெளிச்சு விடலாம். இதனால உங்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய செல்வ தடைகள் நீங்கி வருமானங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால நீங்க தொழில் ஸ்தாபனங்கள்ல கடைகள் வச்சிருக்கிறீங்க, ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன், துணி கடை வச்சிருக்கேன், இந்த மாதிரி ஏதாவது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். சரி, இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்? செவ்வாய் ஓரை நேரத்துல செய்யணும். ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய செவ்வாய் ஓரை நேரம் மிக மிக விசேஷமானது. ஏன்னா இரவு நேரத்துல தான் விநாயகர் வழிபாடும் செய்வாங்க, அதுதான் ஐதீகமும் கூட. ஆக நம்மளுக்கு விநாயக பெருமானினுடைய அருளும், செவ்வாய் பகவானினுடைய அருளும், முருகப்பெருமானினுடைய அருளும் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த செவ்வாய் ஓரை நேரம் இரவு 8 to 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். ஒரு கண்ணாடி பவுலு இல்லைன்னா கண்ணாடி கிளாஸ் எது இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அதுல சுத்தமான நீரை நிரப்பிக்கோங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய பொருளை ஒன்னொன்னா அதுக்குள்ள நீங்க போட்டுக்கிட்டே வாங்க. முதல்ல நாம செய்யக்கூடியது வெட்டி வேறு. இந்த வெட்டி வேர் வெற்றியை குறிக்கக்கூடியது, காரிய தடைகளை நீக்கக்கூடியது. நீங்க என்ன காரியத்துக்காக போறீங்களோ 2 வெட்டி வேரை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு போனீங்கன்னா நீங்க போற காரியம் வெற்றியாகும். அதனால அந்த வெட்டி வேரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த கிளாஸ்க்குள்ள போட்டுக்கோங்க. பச்சை கற்பூரம் ஒரு துண்டு எடுத்து அப்படியே பவுடர் பண்ணி போட்டுருங்க. அதற்கப்புறம் துளசி இலைகள் 1-2 இலைகளை அது கூட சேர்த்துக்கோங்க. அதற்கப்புறம் அருகம்புல், இதை வச்சுதான் நீங்க தெளிக்கணும். அதனால கொஞ்சம் சேர்த்திய அருகம்புல் வச்சுக்கோங்க. சுக்கு பவுடரு, நம்ம நிறைய முருகப்பெருமானுக்கு உகந்தது இந்த சுக்குன்னு சொல்லுவோம். இந்த சுக்கை நீங்க பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணீங்கன்னா நல்லா பவுடர் ஆயிரும். அது ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும்.
இது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வ தடைகள் அனைத்தையும் நீக்க வல்லது. அதனால இந்த சுக்கை வந்து பவுடர் பண்ணி அந்த தண்ணீரில் வந்து கலந்துக்கோங்க. இப்போ எல்லாமே கலந்துட்டு அந்த தண்ணீரை வந்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தடைகள் பணத்தடைகள் அனைத்தும் நீங்கி நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், முருகா நீதான் அருள் புரியணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தண்ணியை உங்கள் வீட்டில் எல்லா இடங்கள்லையும் தெளிச்சு விட்டுருங்க. மூளை முடுக்கு இண்டு இடுக்கு பாத்ரூம் கிச்சன் உள்ள வெளியே பின்வாசல் முன்வாசல் கேட்டு எல்லா பக்கமும் இந்த தண்ணீரை வந்து நீங்கள் தெளிச்சு விட்டுருங்க. பூஜை ரூமு பெட்ரூமு எல்லா இடங்கள்லையும் நீங்கள் அந்த நீர் வந்து படுற மாதிரி நீங்கள் தெளிச்சு விட்டுருங்க. முக்கியமாக நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையும் தெளிச்சு விட்டுருங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அங்கே தான் நம்ம பணம் வச்சு எடுக்கக்கூடிய காரணத்தினால அந்த இடத்துல ஏதாவது எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தாலும் அதுவும் நீங்கிவிடும். இப்படி தெளிச்சுட்டு மீதி தண்ணீர் இருக்குதுன்னா துளசி செடி இல்லைன்னா மருதாணி செடி இருந்ததுன்னா அதில் ஊற்றிடுங்க. எதுவுமே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க சிங்க்லேயே ஊற்றி கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. இது மாதிரி இன்றைய தினம் செவ்வாய் ஓரை நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதில் வந்து விநாயகருக்கு விருப்பமான அந்த வெட்டி வேறு, திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறதுனால நம்மளுக்கு பெருமாளுக்கு உகந்த பச்சை கற்பூரம் துளசி இலைகளை நம்ம வந்து சேர்த்திருக்கிறோம். அருகம்புல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த அருகம்புல்லை வச்சு நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்திற்குமே நம்மளுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு உகந்தது. பொதுவாகவே கார்த்திகை மாதம் முழுவதும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய அற்புதமான நாட்கள். அதில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம். இந்த நாளில் முருகனுக்கு உகந்த இந்த சுக்கு பவுடரையும் கலந்து செய்யும் பொழுது அந்த வீட்டில் செல்வ தடைகள் இருக்குது அப்படின்னா அது அனைத்துமே நீங்கும். அவங்க வீட்டில் மேலும் மேலும் செல்வம் அதிகரிக்கும், பொருளாதார நிலை வந்து உயரும். நாம் இதில் சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே தெய்வாம்சம் கொண்ட பொருட்கள், அனைத்துமே பணத்தை வசியப்படுத்தும் தன்மை கொண்டது. அதனால் இந்த நீரை கலந்து நாம் தெளிக்கும் போது பணத்தடைகள் பணத்தோஷங்கள் செல்வத்தடைகள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் வியாபாரத்தில் வருமானங்கள் அதிகரிக்கும். நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல தெளிக்கிறதாக இருந்தாலும் இதே மெத்தடில் ஒரு கண்ணாடி பவுலோ கிளாஸோ எடுத்துட்டு இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் சேர்த்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல எல்லா இடங்கள்லையுமே தெளிச்சு விட்டுருங்க. தெளிச்சு விடும் பொழுது உங்கள் வியாபார ஸ்தலத்தில் கண் திருஷ்டிகள் எதிர்மறை ஆற்றல்கள் தீய சக்திகள் ஏதாவது இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி செல்வத்தடைகள் நீங்கி பணத்தோஷங்கள் பணத்தடைகள் நீங்கி உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். புதிய கஸ்டமர்கள் மூலமாக உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். அதனால கண்டிப்பாக இதை தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் செய்யுங்கள், உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.